கார் ஃப்ரீ சண்டே 1973 நவம்பர் 4ஆம் தேதி நெதர்லாந்தில் முதல் முறையாக கார் இல்லா ஞாயிறு அனுசரிக்கப்பட்டது. இது உலகளாவிய எண்ணெய் நெருக்கடியால் நேர்ந்த ஒரு வரலாற்று நிகழ்வாகும். 1973ஆம் ஆண்டில் இஸ்ரேலுக்கும் எகிப்து, சிரியா உள்ளிட்ட அரபு நாடுகளுக்கும் இடையே யோம் கிப்பூர் போர் நடைபெற்றது. அப்போது அரபு எண்ணெய் உற்பத்தியாளர் நாடுகள் இஸ்ரேலை ஆதரித்த மேற்கத்திய நாடுகளுக்கு எண்ணெய் விற்பனையை குறைத்தன அல்லது முற்றிலுமாக நிறுத்தின. இதனால் ஐரோப்பா முழுவதும் எண்ணெய் விலை பல மடங்கு உயர்ந்தது. எரிபொருள் பற்றாக்குறை அதிகரித்தது. நெதர்லாந்து இஸ்ரேலை வெளிப்படையாக ஆதரித்த நாடுகளில் ஒன்றாக இருந்ததால் OPEC அதன் மீது எண்ணெய் தடையை விதித்தது. அப்போது ஏற்பட்ட எண்ணெய் பற்றாக்குறையை சமாளிக்க நெதர்லாந்து அரசு சில கடுமையான நடவடிக்கைகளை எடுத்தது. கார்களுக்கான எரிபொருள் ஒதுக்கீடு திட்டம் அறிவிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மோட்டார் வாகனங்கள் ஓட தடை விதிக்கப்பட்டது. அரசு இதனை எரிசக்தி சேமிப்பு விழிப்புணர்வு நாளாக அறிவித்தது. இதுவே கார் ஃப்ரீ சண்டே என அழைக்கப்பட்டது. சைக்கிள்கள், ரோலர் ஸ்கேட்டர்கள் மட்டும் சாலையில் அனுமதிக்கப்பட்டன. மோட்டார் வாகனங்கள் எதுவும் இல்லாமல் சைக்கிள், குதிரை வண்டி, ரோலர் ஸ்கேட் போன்றவற்றின் மூலம் மக்கள் பயணித்தனர். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை சாலையில் விளையாடினர். குடும்பங்கள் நடைப்பயணமாக வெளியில் சென்றனர். இதனால் அந்த நாள் சுற்றுச்சூழல் மற்றும் சமூக ஒற்றுமையின் அடையாளமாக மாறியது. தொடக்கத்தில் எரிபொருள் நெருக்கடியால் ஏற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் இதனை ஒரு சிறப்பு அனுபவமாக எடுத்தனர். இது நெதர்லாந்தில் சைக்கிள் கலாச்சாரத்தின் வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்தது. பஸ், டிராம், ரயில் போன்றவற்றுக்கு மக்களின் ஆதரவு அதிகரித்தது. எரிபொருள் சேமிப்பு, காற்று மாசு குறைப்பு போன்ற கருத்துக்கள் வலுவானவையாக உருவாயின. 1973 நடந்த கார் ஃப்ரீ சண்டே என்பது வெறும் எரிபொருள் நெருக்கடி நடவடிக்கையாக அல்லாமல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சார்ந்த போக்குவரத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்திய நிகழ்வாக வரலாற்றில் பதிவானது.